ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஓவர்சி சவுந்தர். நம்ம சேனலை மொத பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி நாம் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேர்ள் பேபியோட 9th மந்த்து க்ரோத் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பார்க்க போகிறோம். க்ரோத் ஸ்கேன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து 4 வகையான ஸ்கேன் எடுப்பாங்க. 3 மந்த் எண்டில் பார்த்திங்கன்னா என்டி ஸ்கேனு, அடுத்தது 5th மந்த் எண்டில் அனாமலி ஸ்கேனு, 7th மந்தில் பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்கேனு, 9th மந்த் எண்டில் வந்து மறுபடியும் க்ரோத் ஸ்கேன் எடுப்பாங்க. இது பேபி பிறக்கிற அந்த 1 வீக் அந்த முன்னாடி அதுக்குள்ளே வந்து எடுப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து என்ன பார்ப்பாங்கன்னா வந்து பனிக்குட நீர் எந்த அளவுக்கு இருக்குது, குழந்தையோட மூளைக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பிளட்டெல்லாம் சர்க்குலேஷன் கரெக்டாக ஆகுதான்னு சொல்லி பார்ப்பாங்க. பேபியோட வெயிட் வந்து பார்ப்பாங்க. கொடி வந்து கழுத்துலையோ இல்லை கால் கையிலையோ ஏதாவது சுற்றி இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1500 செலவாகும். இந்த ஸ்கேன் எடுக்கும்போதே ஒரு 1 வீக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து பேபியோட இதய துடிப்பு வந்து தனியாக வந்து செக் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு வந்து இதய துடிப்பு வந்து கரெக்டாக சீரமைப்பாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 200 செலவாகும். பேபி பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ப்ரீச் பொசிஷன்னு சொல்லுவாங்க. செபாலிக் அப்படின்னா தலை கீழேயும் கால் மேலேயும் இந்த மாதிரி இருக்கும். இந்த ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேபியோட வெயிட்டு, கை கால் நீளம் எல்லாமே பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து பேபி எந்த மாதிரி படுத்திருக்காங்க, ப்ரெசன்டேஷன் பார்த்திங்கன்னா செபாலிக், அதாவது தலை கீழேயும் கால் மேலேயும். ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா வந்து 141 இருக்குது, அதாவது நிமிஷத்துக்கு 141 தடவை துடிக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதய துடிப்பெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து பேபி மூமெண்ட்ஸும் நல்லா இருக்குது. பனிக்குட நீரும் பார்த்திங்கன்னா அடுக்கு வெட்டு அப்படின்னா கரெக்டான அளவில் வந்து இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா பனிக்குட நீர் 12 அந்த அளவுக்கு இருக்குது. 8லிருந்தே இருக்கலாம், 8 கீழே போனால் தான் ரொம்ப பத்தாமல் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேபியோட கை கால்கள் நீளம், வெயிட்டு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேனில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு இதுக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷனு. பேபியோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து 300 அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நார்மல்னு தான் போட்டிருக்காங்க. இது வந்து எப்போ அந்த ஸ்கேன் எடுத்ததுன்னா 38 to 39 வாரத்தில் வந்து எடுத்ததுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பின்னாடி பார்த்திங்கன்னா பேபியோட அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அதில் 9th மந்த் அப்படிங்கிறனால பேபி வந்து கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. அதனால் இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக நமக்கு எதுவுமே தெரியாது. பேபியோட ஃபேஸோ எல்லாத்தோட ஸ்கேன்லேயுமே பார்த்திங்கன்னா தெளிவாக நமக்கு தெரியாது 9th மந்த் க்ரோத் ஸ்கேன்னு பார்க்கும்போது. இதுலேயும் பார்த்திங்கன்னா பேபியோட இதய துடிப்பு, பனிக்குட நீர் இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாய் பேபியோட எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டுமே நான் வந்து போட்டிருக்கேன். அது ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தோட கேர்ள் பேபி ரிப்போர்ட்டும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.